நீ ஹாவ் பட்டூஸ் இன்னொரு ஒன் ஷாட். ஸோ இந்த ஒன் ஷாட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிமினாக்கு பார்க்க போகிறோம். லைக் வில்லேஜ் டைப்பில். இதில் வந்துட்டு ஜிமின் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ வில்லேஜுக்கு வராரு. எதுக்கு வராருன்னா வந்துட்டு அவங்க அக்கா வந்து நித்யா, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ். ஸோ அதனால வந்து சென்னையிலேருந்து அவர் வந்து வில்லேஜுக்கு வராரு, ஓகேவா. ஸோ நீங்கள் யாருன்னா வந்து அவருக்கு வந்து மாமா பொண்ணு, லைக் அவங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு, சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு 7 years கழிச்சு வரீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து சில ப்ராப்ளம்ஸால் வந்துட்டு நீங்கள் உங்கள் டேடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சிட்டி போய் வாழ்ந்துருக்க மாதிரி. ஸோ நீங்கள் வேறு சிட்டியில் வேறு ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம் நெக்ஸ்ட் எல்லாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப வந்துட்டு ஜிமின் வந்து ஏற்கனவே வந்து நித்யா மேரேஜுக்கு வந்துட்டார். இன்னும் ஒரு 3 daysல மேரேஜ். ஸோ இந்த டைமில் தான் நீங்களும் வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா பிஸியாக ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் வந்து வந்துட்டுருக்குறீங்க. இன்னும் எவ்வளோ நேரமாக ஆகும் அப்படின்னா, சும்மா அருவாயன், சும்மா எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு சும்மா அருவாயன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், அமைதியார் அப்படின்னா, நீயா சொல்லுப்பா எப்பப்பா போவோம், போயிடலாண்டா செல்லும், வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கார் ஓடிட்டுருக்காரு. உங்கள் அப்பா கார் ஓடிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து இறங்கினோடனே நேராக வந்து ஜிமினோட அம்மா வந்து நேராக வந்து உங்கள் அப்பா வந்து ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு வேறு வேலையே இல்லை இவங்களுக்கு, சை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் சிங்கிள் சைல்டாக. ஸோ இந்த மாதிரி பிரதர்ஸ் சிப்ளிங்ஸோட ஆட்டத்தை பார்த்தோன்னே உங்கள் சீ அப்படின்னு இருக்கும். அப்புறமா அவங்க பாட்டியில் அவங்கள வர சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்காக நிற்கிறீங்க அங்கே. ஸோ பிக் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஜிமினும் நிற்கிறான். நின்றுட்டு அவங்க பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் எப்படின்னா வந்து ஒரு ஜீன்ஸ், அப்புறம் வந்து ஒரு க்ராப் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஹேர்லாம் லூஸ் ஹேர் போட்டு ஃபுல் மேக்கப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களை மேலேருந்து கீழே நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹாய் வாயன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே நீங்களாட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அன்றைக்கி தான் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ மெஹந்தி அப்ளை பண்ணிட்டுருக்காங்க நித்யாவுக்கு. ஸோ நீங்கள் நேராக நித்யாவை பார்த்துட்டு நித்யா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டுருக்குறீங்க. என்னவா என் லேட்டாக வரேன் கல்யாணத்துக்கு பாரு, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, நீ ஏறி பண்ணுற அப்படின்னா, அட சும்மா இருங்க, அங்கேருந்து இங்கே வர வேணாம்மா, அப்பாவுக்கு லீவ் இல்லை அப்படின்னா, சரி விடு. அப்போ நித்யா வந்து அங்கே ஜிம்மின் வந்து அங்கே லைக் அவங்க ஒரு ரூம்குள்ளே தான் வந்து மெஹந்தி போட்டுருக்காங்க. ஸோ அந்த ரூமுக்கு வெளியே வந்து விண்டோ வெளியே வந்து ஜிம்மின் அவங்கள பார்த்துட்டே இருக்கான். ஸோ வந்து நித்யா பார்த்துட்டு, நீ இன்னும் கோமாவாக இருக்க அப்படின்னா, எதுக்கு நீ கோவமாக இருக்கணும் அப்படின்னா, இல்லை இன்னும் பேசிக்கலையா அப்படின்னா, நீ சும்மா இருங்கலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு, இல்லை அது நீங்கள் அண்ணா ஃபோட்டோ காமிக்கவே இல்லை. ஃபோனில் இருக்குடா பாடுறா அப்படின்னா, இவர் பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்புறம் ஆரம். அண்ணி இதில் நீங்களும் அண்ணனும் சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா. இப்போ இங்கே டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஓகேவா. ஸோ அப்படியே நித்யா விலேஷ் ஆகிட்டு, இதில் வந்து நீங்கள் அண்ணா பேர் மெஹந்தியில் எழுத போகிறீங்களா, எங்கே எழுதிருக்கீங்க அப்படின்னு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே எழுதிட்டோம் மேம் நாங்கள், நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி, நான் கண்டுபிடிக்கிறேன், ஓகே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக பார்த்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ஹேண்டு போட்டிருப்பாங்களா, நீங்கள் உட்காந்து மெதுவாக கண்டுபிடிக்கிறீங்க. லைக் ஒரு ஹேண்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ லைக் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, பேக்கில் தான் போட்டுருக்காங்க ஒரு ஹேண்டில். நீங்கள் இன்னொரு ஹேண்டில் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு கண்ணு தான் வலிக்குது நீ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிருப்பீங்க. அப்புறம் சாப்பாடுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி நான் போய் அன்றைக்கி ஊட்டி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போய் நித்யாவுக்கும் நீங்கள் ஊட்டி விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி கலகலன்னு போயிட்டுருக்குது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சரி நித்யாவில் என்ன சொல்லிட்டிங்கன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் வந்து கிளம்பியிருப்பாங்க. லைக் ஈவினிங் போல் தான் கிளம்பியிருப்பாங்க. இந்த ட்ரை பண்ணிகிட்ருக்குறா அவள் உட்காந்துட்டு, லைக் இந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணுவாங்களா மெஹந்திக்கு, அதை அப்ளை பண்ணிட்டுருக்கா. நீங்கள் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஹாலில் வந்துட்டு எல்லா உமன்ஸும் உட்காந்துருக்காங்க. லைக் உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் பெரியம்மா, உங்கள் சித்தி, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பாட்டி, எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. யாரும் தூங்க போலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வாயின்னு, அது நீ எப்பவுமே மெஹந்தி போடுவே இல்லை, வந்து போட்டு விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க.
போடலாமே மெஹந்தி கோனுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப அழகாகவே போடுவீங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே நீங்கள் எப்போயுமே எந்த ஃபங்க்ஷனாலும் நீங்கள் தான் போட்டுவிடுவீங்க. ஸோ அப்படியே எல்லாருக்கும் லைக் அங்கே ஒரு 6 to 7 லேடிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து 2 கை 2 காலுக்கும் போட்டு விட்டு தான் எந்திரிக்கிறீங்க. லைக் நீங்கள் ஒரு நைட் டைம் பார்த்தோன்னா வந்து ஒரு 8க்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ 3க்கு தான் முடிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே முடிச்சுட்டு அப்படியே இடுப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குது, என்ன செய்யணுன்னே தெரியல. அப்படியே எல்லாருமே அப்படியே ஹால்லேயே அங்கே படுத்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு உங்கள் வீட்டில் அந்த வீட்டில் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். ஸோ உங்கள் அப்பா வந்து மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டாரு, உங்கள் அம்மா அங்கே லேடிஸ் கூட படுத்துட்டாங்க ஹாலில். ஸோ நீங்கள் சரி நம்ம ரூம் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்பா இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடுப்பை தேய்ச்சிக்கிட்டே போகிறீங்க. ஸோ 3 மணி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் கையை பார்க்குறீங்க. லைக் உங்கள் கையில் வந்து எம்டியாக இருக்குது, எந்த மெஹந்தியும் இல்லை. சரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி விடு நம்ம படுத்து தூங்கலாம், நமக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. ஸோ லேட் நைட் லைக் ஏற்கனவே லேட்டாகிருச்சு. ஸோ இதுக்கும் மேலே நீங்கள் ஒரு படுத்தோடு தூங்கிட்டீங்க. ஒரு 3:30 போல் வந்துட்டு ஜிமின் மெதுவாக உங்கள் ரூமுக்கு வராரு. லைக் அவர் கையில் வந்து பார்த்தோன்னா இந்த அரைச்ச மருதாணி இருக்கும்ல, லைக் இலையை அரைச்சிட்டு வந்துருப்போம்ல, ஸோ அது கையில் வச்சுருக்காரு. அதை வந்துட்டு உங்கள் கையை மெதுவாக விரித்து அதெல்லாம் வச்சு விட்றாரு. உங்கள் கைக்கும் உங்கள் காலுக்கும் வச்சு விட்டுட்டு அதை சொல்கிறாரு, சே இதே நம்ம வீடாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு மிக்சியிலே அரைச்சிருப்பேன். பரவாயில்ல, அம்மிக்கல் அரைச்சது சந்தோஷம்தான். மிக்சியில் அரைச்சிருந்தோன்னா சத்தம் கேட்டிருப்பாங்க, யாருக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக வந்து அந்த கல்லில் வந்து அரைச்சிட்டு வந்துருப்பார், யாருக்கும் சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு 2 ஹேண்ட்லேயும் உங்களுக்கு 2 கால்லையும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாரை பற்றியும் யோசிக்கிறவன், உன்னை பற்றி கூட யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக பேசிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அவர் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு லைக் அவர் கிளம்பியிருப்பார். அவர் கிளம்ப ஒரு 1/2 hourலேயே அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ ஒரு 4 o'clock போல் கிளம்பியிருப்பார். ஸோ அவரும் தூங்குற உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்குறீங்க. அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு, எல்லாருக்கும் மெஹந்தி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உனக்கும் பண்ணிக்கிட்டியா, உனக்கு மட்டும் எப்படி மருதாணியில் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்போ தான் கிளம்பிட்டு இருக்காங்க வெளியே போகிறதுக்கு. ஸோ அப்போ தான் குளிச்சு முடிச்சுப்பாங்க, தலை சீவிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் அவங்க கையை பார்க்குறீங்க. கையில் வந்து மருதாணி இலையில் வந்து அரைச்சி வச்சது இருக்குது. உங்களுக்கு அந்த லைக் மெஹந்தியை விட இந்த மாதிரி அரைச்சி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டு நீங்கள் உம்மடைய சொல்ல வரல, உங்கள் அம்மையே கிளம்பிட்டாங்க அப்படியே. ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் நலங்கு வச்சுட்டு ஈவினிங் ரிசப்ஷன், நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ மார்னிங் நலங்கு வைக்கிறதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்கள் பெரியம்மா வராங்க உங்கள் ரூமுக்கு. என்ன வாயின் கிளம்பலையா அப்படின்னு வந்துட்டு, இந்த வரேன் பெரியம்மா, அப்புறம் வேமா வா, நித்யா கூட உட்காரணும், தொன்னமா அப்படியே ஒருத்தவங்க உட்கார மாதிரி இருக்கும், ஸோ நீ தான் உட்காரணும் வந்துடு அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக குளிச்சுட்டு ஒரு பச்சை கலர் தாவணி போட்டுட்டு நீங்கள் வரீங்க. லைக் நான் அங்கே போனோடனே உங்கள் பெரியம்மா வந்து உங்கள் பெரியம்மாவுக்கு வந்து பசங்க தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பூ கட்டி தருவாங்க, நிறையா பூ கட்டி உங்கள் தலையில் வச்சுட்டு, லைக் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் லாங் ஹேர்னால பூ கட்டி தையல் வச்சுட்டு நீங்கள் நிறைய பேங்கிள்ஸ்லாம் போட்டு அந்த லைக் வில்லேஜ் கேர்ள் மாதிரி நீங்கள் இருப்பீங்க. சரி நல்லா கொலுசுலாம் போட்டுட்டு லைக் அந்த கையில் அந்த மெஹந்தி செம்மையாக செவந்திருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து தூரத்தில் இருந்து ஜிம்மி உங்களை பார்த்து தான் இருப்பார். ஸோ நீங்கள் நித்யா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அங்கே இருக்க வீட்டில் லைக் இது வந்து லாஸ்ட்டு நலங்குனால எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து நலங்கு வச்சு விட்டுட்டு சைடு உங்களுக்கும் வந்து வச்சு விட்ருவாங்க. சரி நீ வேமா நீ கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பீங்க. எனக்கெல்லாம் கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பெரியம்மா, அதெல்லாம் இல்லையே, என் பொண்ணு எப்போ பண்ணுது, நித்யா பண்ணிட்டா, அதுக்கடுத்து வீட்டில் வேறு எந்த பொண்ணு இருக்கா, நீ தான் இருக்கிற, வேமா உனக்கும் ஒரு பையன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லா என்னோட வயனை அழகாக தங்கமாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் அந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு சந்தனமா ஏதோ அது வந்து கன்னத்தில் அப்ளை பண்ணிகிட்டே அவங்க பெரியம்மா பேசுகிறாங்க. நீங்கள் அதை பார்த்து கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் அந்த கொல்லை பக்கம் போகிறீங்க. அங்கே தான் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறீங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு பாட் மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க. அங்கே தான் தண்ணி வந்து கிணத்துலேருந்து அள்ளி வச்சுருப்பாங்க. எப்போவுமே அது எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா அது தண்ணியே இல்லை. என்ன இல்லை, தண்ணியே இல்லை, வேறு வேலையே இல்லை, இப்போ நான் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணுமா, ஐயோ கை வலிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப லைக் அவங்களுக்கு வந்து அது அவ்வளோக்கு யூஸ் பண்ண தெரில, அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரில. நீங்கள் தப்பான ரோப்பை இழுக்கிறீங்க, அது வந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டு தண்ணி பாதி தூரம் கிணத்துலேருந்து வருது, திருப்பி கீழே விட்டுறீங்க. ஸோ இது வந்து ஜிம்மில் சரி பார்த்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ ஹெல்ப் பண்ணி தண்ணி அந்த பாட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து
ஊற்றி உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் சொல்லுவார், ஒயின் சாரி ஒயின் இப்படிலாம் இருக்காது அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. லைக் வேணுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவனை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து கிளம்பிடுறீங்க. ஸோ இதை வந்து மேலே இருந்து நித்யா பார்த்துருப்பா. நித்யா பார்த்துட்டு இவங்க திருந்தவே மாட்டாங்க, அது சின்ன பிரச்சனை தான் இல்லை, அந்த பிரச்சனைக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்குதுங்க, அறிவே இல்லை, இந்த ஒயனுக்கும் அறிவு இல்லை, இந்த ஜிம்மினுக்கும் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு ஆரம் வந்து ஆக்சுவலாக காலில் இருந்திருப்பார். ஸோ எதுக்கு தனியாக புலம்பிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிறேன்னே, அது ஒன்றும் இல்லை ஆரம், இந்த ஒயனும் ஜிம்மினும் தான் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பெரிய கதை. சொல்லு 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 அப்படின்னா சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை. அப்போ ஒயின் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பா, ஜிம்மின் ஒரு 12th படிச்சுருப்பா நினைக்கிறேன். அப்போல்லாம் நான் காலேஜ் போயிட்டேன், எனக்கே அந்த கதை தெரியாது, அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு அந்த கதை. ஸோ ஒயனுக்கு யாரோ ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, அதை வந்துட்டு ஜிம்மின் பார்த்துட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான் அந்த பையனை. செம்ம அடி தெரியுமா, அம்மா கூட சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு, செம்ம அடியா. ஆனால் அவள் ஆக்சுவலாக ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கான் அந்த பையனை. இவன் வந்து அவளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவன் போய் அடிக்க, வயன் வந்து தடுத்துக்கிறதுக்காக போயிருப்பாள். ஸோ தடுத்துக்கிற இடத்துல வந்து இவளையும் அவன் அடிச்சிருப்பான், சாப்பிடும் ஆரம்பிச்சிருப்பான் போல். ஒயின் செம்ம கோவத்தில் லைக் அவளும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ அப்புறமா வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் அங்கே வீட்டில் ஐ மீன் ஸ்கூலில் பார்த்து பிரச்சனையாகி டிசி கொடுக்குற நிலைமைக்கு போயிட்டு அப்புறமா அப்பா கொஞ்சம் பேசுறதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு வந்து வீட்டில் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நான் ஒயின்ட்டு கேட்டப்போ ஒயின் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு ஒயின் போய் ஜிமின்ட்ட கேட்டதுக்கு வந்துட்டு என்ன பெரியவனா நீ எதுக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்கா போல். அதுக்கு வந்துட்டு அவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துருக்கா என்னை அடிக்கன்னு சொல்லி அப்போ சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டதில் வந்துட்டு நீ என்ன லவ் பண்ணுறியா, நீ லவ்லாம் ஒன்றும் பண்ணல இல்லை, அப்புறம் இதுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கான்னு சொல்லி ஒயின் கத்திருக்கா போல். அதுக்கப்புறமா ஜிம்மின் வந்து அதுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிருப்பா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு மாதத்துலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கும் சிட்டியில். அப்போ போனவங்க தான் 7 வருஷம் ஆச்சு, இப்போ தான் வந்திருக்கா, டிகிரிலாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கா. ஓ அப்படியா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அவங்க வீட்டில் அப்படின்னா. ஆமாம், வேறு வேலை இல்லை அவங்களுக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்கள் ஒயின் பக்கம் யோசிச்சிருக்கலாம் தெரியுமா, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கும். ஒருவேளை ஒயின் வந்து ஜிம்மின் லவ் பண்ணுறாலும் யாருக்கண்டா லவ் பண்ணால் சொல்லி தொலைஞ்சால் தான் வீட்டில் கல்யாணம் பண்ண முடியும். எதுக்கு நீங்கள் அவங்க கதையை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, விடுங்க. அண்ணா ரொம்ப நல்லா இருக்குல்ல உங்கள் லவ் ஸ்டோரி, நம்ம தான் அரேஞ்ச் மேரேஜ் தானே, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை சரி கோவப்படாமல் போ அப்படின்னா ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நித்யா வந்து ஃபோன் கால் கட் பண்ணியிருப்பா. ஸோ இதான் நடந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்துட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நான் லாவெண்டர் கலர் கட்டுவேன் இல்லை கருப்பு கலர் கட்டுவாம்மா அப்படின்னா வந்துட்டு எதையோ ஒன்று கட்டுடி, கருப்பு கலர் கட்டினா அவங்க பாடி திட்டு வேண்டி அப்படின்னா கருப்பு கலர் நல்லா தான் இருக்கும் தாவணி, ஏம்மா அப்புறம் எதுக்குமா தாவணி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கே அப்படின்னா பிடிச்சிருக்கா ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னா வந்துட்டு சரி என்னத்தையோ கட்டிட்டு வா அப்படின்னா வந்துட்டு உங்கள் அம்மா அங்கே பேசிட்டு லைக் அவங்க தலைக்கு பூ வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து உங்கள் பெரியம்மாவும் உங்கள் அத்தையும் உள்ளே வந்திருப்பாங்க. என்னப்பா கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இவ தான் இன்னும் கிளம்ப மாட்டா, என்னன்னு கேளுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்த்து உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. என்னாச்சு வாயின், அதுவும் அத்தை இங்கே கருப்பு கலரும் இருக்குது லாவெண்டர் கலரும் இருக்குது, எந்த தாவணி போடலான்னு கேட்டதுக்கு அம்மா சொல்கிறாங்க லாவெண்டர் போடுன்னு சொல்கிறாங்க. நான் கருப்பு போடுறேன்னு சொல்கிறேன், கருப்பு போட்டால் வந்து வீட்டுக்கு ஆகாது, கல்யாண நேரம் நாளைக்கு, நீ கருப்புலாம் போடாத அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுவும் சரிதான் வாயின், நீ வேணும்னா என்ன செய்யலாம் தெரியுமா, இப்போதைக்கு நீ லாவெண்டர் போட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணு, அதுக்கப்புறமா நைட்டு போல் நீ பிளாக் போட்டுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் பெரியம்மா மோஸ்ட்டாக சொன்னாங்கன்னா உங்கள் பெரியம்மா உங்கள் அத்தை சொன்னாங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க, உங்கள் அம்மா தவிர. பாருங்கள் நீ இதே பிரச்சனை தான் இவளோட, எதையாச்சும் ஒன்று சொன்னால் அது கொக்கு மக்கா ஒன்று சொல்கிறது, இவளை கட்டிட்டு வாழ்கிறவன் என்ன செய்ய போகிறானோ தலை தான் வலிக்குது அவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு. சரி விடுங்க நீ கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு வந்து மேட்சிங் எல்லாம் லாவெண்டர் கலருக்கு எல்லாம் போட்டுட்டு உங்கள் அம்மா வந்து நிறைய பூ வைக்கலாம். அம்மா பூவெலாம் வைக்காதம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா ஏண்டி முடி இவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்க, எதுக்கு சிட்டியில் இருக்கும்போது நீ முடி வளர்த்துருக்க, நான் ஏன்னு எதுவும் கேட்கல, எதுக்கு வளர்த்துருக்க அப்புறம் அங்கே இருக்க பிள்ளைங்கெல்லாம் கட் பண்ணிட்டு தான் இருங்க, நீயும் எதுவும் கட் பண்ணாமல் அப்படி தான் இருக்கிற, நானும் ஒன்றும் சொல்லிக்கிறேன் அவங்ககிட்ட,
நான் ஃபோர்ஸும் பண்ணல, லைக் நீ கட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுவும் சொல்லலை. அப்புறம் இது வச்சுருக்கேன்னா வேறு வேலை இல்லை பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீங்கள் வந்து பொடின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இங்கே பாரு பூ கொஞ்சமாச்சும் வச்சுக்கோ அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைக் அந்த 2 கண்ணி சொல்லுவாங்க தெரியுமா, லைக் அந்த 2 இருக்கும், அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் போகிறீங்க. இப்படிலாம் ஃபஸ்ட்டு போகக்கூடாது வாயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்திட்டே இருக்காங்க. நீங்கள் கீழே போகிறீங்க. உங்கள் பெரியம்மா கை நிறைய பூ வச்சோடனே வா வாயின் வா வாயின், உங்கள் அம்மா பூ தரலையே அவனுக்கு, எல்லாம் அப்படியே வச்சுக்கோ அவங்க அம்மா, வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூ வச்சு விடுறாங்க. லைக் உங்கள் அம்மா உங்களுக்கு தராத மாதிரியும். ஆனால் உங்கள் பெரியம்மா வந்து என்னத்தை பண்ணாலும் உங்கள் பெரியம்மாத்தை பண்ணாலும் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, லைக் அந்த மாதிரி தானே. ஸோ அவங்க வச்சு விட்றாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ கேர்பின் இல்லையே, வா வா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியை பிடிச்சிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. லைக் அங்கே ஜிம்மின் வந்துட்டு இந்தாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, லைக் உங்களுக்கு பெரியம்மானா அவனுக்கு அத்தை தானே, ஸோ வந்து பெரிய அத்தை, ஸோ வந்து கொடுக்குறான். சரி ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்பினை வாங்கி நான் தையில குத்தி விடுறாங்க. ஸோ உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர். நீங்கள் லைக் நீங்கள் அவரை இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, இவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த ரிசப்ஷன் நடக்குது. ஸோ ஜாலியாக அங்கே டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு முடிச்சது பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பெரியம்மா வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப்பு, பெரியம்மாவோட பேகு மட்டும் ரூமில் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கொண்டு வரியா, கொஞ்சம் ஃபோன்லாம் இருக்குது அப்படின்னா சரிங்க பெரியம்மா பெற்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. லைக் மேலே இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் ரிசப்ஷன் நடக்குது, அங்கே தான் வீட்டுக்கு வெளியே. ஓகே, ஏன்னா மறுநாள் வீட்டுக்குள்ளே தான் மேரேஜ், ஸோ வீட்டுக்கு வெளியே ரிசப்ஷன். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜிம்மின் வந்துட்டு வாயின் நீங்கள் திரும்பி பார்த்துருப்பீங்க, என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இல்லை என்னோட ஒருத்தங்க பேசணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பேசணும், என்கிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இங்கே இல்லை சரியா, நான் அன்றைக்கே உங்ககிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன், சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காது ஜிம்மின் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுடி, ஒன்று வேணால் நான் 3 வயசு மூத்தவன் இல்லை, 3 வயசு மூத்தவங்களோ 4 வயசு மூத்தவங்களோ கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாதவங்கலாம் வந்துட்டு நான் மூத்தவங்களெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ எதுக்கு கத்துற வல்லுன்ட்டு, நான் இப்போ உனக்கு என்ன கேட்டேன், சாரி சரியா, அன்றைக்கி ஏதோ விவரம் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், இப்போ என்ன விவரம் தெரியாமல் பேசுனியா, ஏன் 12ஆம் கிளாஸ் படித்ததில்ல உனக்கு விவரம் எதுவும் இல்லையா அப்படின்னா வாயினது ஏதோ ஒரு சின்ன பையன் நான். ஓ நீங்கள் சின்ன பையன், நான் வந்து ஒரே கொழுந்து வெத்தலையா அந்த இடத்துல வாயின், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் தான் முடிஞ்சிச்சுல, 7 வருஷம் ஆச்சுல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டுக்கணும். இங்கே பாரு வாடி பொடி கூப்பிட்ற பழக்கம் வச்சுக்காது. என்ன வாடி பொடி கூப்பிடுறதுனா, நீ மாமா பொண்ணு, நான் அப்படி தான் கூப்பிடுவேன், எனக்கு இருக்க உரிமை எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே கூடயும் ஹீட்டில் போய் டச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறேன்னா என்ன பண்ணுற பேக் டச் பண்ணிட்டுக்கு அப்படின்னா ஓ நீங்கள் வந்துட்டு சிட்டிக்கு போய் பேட் டச் குட் டச்லாம் கண்டுபிடிச்சிருந்துருக்கீங்களா அப்படின்னா நீ சிட்டி தான் வேலை பார்க்குற லூஸ் மாதிரி இருக்க, காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. காமன் சென்ஸ் மற்ற பொண்ணுங்களுக்கு வந்து பார்க்கும்போது இருந்தால் இருக்கட்டும், பொண்டாட்டியை பார்க்கும்போது தான் இருக்கணும். யாருக்கு பொண்டாட்டி அப்படின்னா, நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஜிமின், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, டென்ஷன் ஆக்குறேன் என்னை உட்காந்துட்டு அப்படின்னா. டென்ஷன் ஆக்குறேனா, நான் டென்ஷன் இல்லையே, நீ தான் டென்ஷன் ஆகுற, ரிலாக்ஸாக இரு. பாரு புருஷன் வந்திருக்கான், பாரு புருஷனுக்கு முன்னாடி ஒரே மாதிரி லாவெண்டர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நீ இதை வேணுமே தான் பண்ணியிருப்ப, உங்கள் அம்மாட்ட வேணுமே நான் வந்து இதை பார்த்துட்டு தான் நீ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நான் பார்த்தேன் நீ பச்சை கலர் தான் ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்னா அதை விடு. ஆனாலும் நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் அப்படி கொஞ்சம் மாற்றி போட்டாலும் ஒய்ஃப் வந்து நீ கொஞ்சம் பார்க்கணும், சரி நீ பார்க்கல, ஸோ அதனால தான் நான் போய் மாற்றிட்டு வந்தேன். சரி பெரியம்மா எனக்கு கூப்பிடுவாங்க, கிளம்புறேன். பெரியத்தெல்லாம் நான் என்ன கூப்பிடல, அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு நீ என்ன கவனிச்சிட்டு போ, ஒன்று என்ன கவனிக்க, நீ நல்லாவே கிளம்ப. நான் அப்படி சொல்லலடி அப்புறம் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை ஜிமின் அப்படின்னா, ஜிமின் மாமான்னு சொல்லு அப்படின்னா, மாமான்னா நீ சொல்ல முடியாது, கிளம்புறியா அப்படின்னா, நீ சின்ன வயசில் ஃபுல்லாக மாமா 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 மாமான்னு கூட தான் அழைவ அப்படின்னா, அது சின்ன வயசு இப்போல்லாம் இல்லை. மேடம் இப்போ மெச்சூர் ஆகிட்டீங்க அப்படின்னா, உனக்கு இப்போ என்ன தான் வேணும், பெரியம்மா பர்ஸ் கேட்டாங்க போய் கொடுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் கொடுத்துக்கலாம் கொடு, நீ எதுக்கு என்கிட்ட பர்ஸை வாங்குற அப்படின்னா வந்துட்டு, இப்போ என்ன பொண்டாட்டிக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புருஷன் வாங்கி கொடுக்க போகிறான், இதில் என்ன இருக்குது. ஐயோ முருகா, பொண்டாட்டி புருஷன் அப்படின்னு சொல்லாத, என் தலை வலிக்குது அப்படின்னா டென்ஷன் ஆகாத. இப்போ டென்ஷன் ஆனால் எனக்காக நீ வளர்த்த அந்த முடியெல்லாம் கொட்டி போயிடலாம், உனக்காகலாம் ஒன்றும் முடி வளர்க்கல அப்படின்னா சொன்னாங்க அத்தை சொன்னாங்க, முடி கட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு முடியெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னது இல்லை நீ முடி கட் பண்ண மாட்டேன்னு சொன்னியே, அதுக்கு சொன்னேன். இங்கே பாரு எனக்கு முடி லாங்காக வச்சுக்க எனக்கு பிடிக்கும், ஸோ அதனால நான் வச்சுருக்கேன், ஒன்று உனக்காக ஒன்று வச்சுக்கல. அடியாத்தி பொய்ய பாரு, எனக்கு லாங் ஹேர் பிடிக்குன்ட்டு நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு பார்த்து தான் நீ லாங் ஹேராக வளர்த்துட்ருக்குற.
உங்கள் வீட்டில் கூடயும் 9th ஸ்டாண்டர்டில் முடி வெட்டுறேன்னு சொன்னாங்க. நீ அதெல்லாம் முடியாது, நான் முடி லாங்காக தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசினேல்ல, அப்போ இருந்து இப்போ கொஞ்சம் இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்குது. சிட்டிக்கு போயிருக்கியே, அங்கே எல்லாருமே ஃபெதர் கட் தான் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன எதுவும் பண்ணாமல் இருக்கியல்ல, என்ன லேயர் கட்டும் இல்லை ஃபெதர் கட்டும் இல்லை, முன்னாடி பேங்க்ஸ் கூட இல்லை அப்படின்னா. இங்கே பாரு ஜிமின், அது வந்து என் ஹேர், நான் எப்படி வேணால் வச்சுக்குவேன். நீ அதில் வந்து உட்காந்து ரைட்ஸ் எடுத்துக்கிட்டு லைக் உரிமை கொண்டாடாத சரியா? பரவாயில்லையே, நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட முருகா. இங்கே பாரு ஜிமின், உனக்கு வந்து சொல்லிக்கிறேன் சரியா? இப்போ உனக்கு என்ன, உன்னை அதில் மன்னிச்சிடணும் அவ்வளோதானே. சரி, உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ என்னை விட நான் கீழே போகிறேன், எனக்கு அங்கே போய் நித்யா கூட நிற்கணும். எங்கள் அக்கா கூட நீ ஒன்று நிற்க வேண்டாம்னா, நீ என் கூட நில்லு. ஐயோ, உன் கூட ஏன்டா நிற்கணும், நான் நிற்கலாம் மாட்டேன்டா போடா அப்படின்னா வந்துட்டு உங்கள் அக்கா திட்ட போகிறா அப்படின்னா. எங்கள் அக்காவுக்கு எல்லாமே தெரியும், நீ அமைதியாக இரு. நீ வரேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன் இவன் கல்யாணத்துக்கு, இல்லைன்னா இவன் கல்யாணத்துக்கு யாரும் அவள் இவன் பேசாத உங்கள் அக்கா. அவங்க இன்னும் நீ இதை விடலையா, மரியாதைலாம் இதுக்கு தரணும் அவளுக்கு அப்படின்னா. நீ அவள் இவனே பேசிட்டு என்ன பேசாத அப்படின்னா. சரி சரி நித்யா அக்கா, அவள் கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன், நீ வரலன்னு சொல்லியிருந்தேனா, அவன் தான் சொன்னான் நீ வரேன்ட்டு, அதனால தான் நானே வந்தேன். என்ன வேமா வருவேன்னு நினச்சேன், அதான் வேமா வந்தேன். வந்து பார்த்தா நீ 3 நாள் முன்னாடி வர அப்படின்னா. இப்போ என்ன சொல்ல வர ஜிமின் கடைசியா? நான் ஒன்றும் சொல்ல வரல, லைக் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட்லாம் பண்ண முடியாது, வேணா மன்னிச்சு விட்றேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ தள்ளி விட்டு கிளம்புறீங்க. நான் பார்த்து உங்களை சிரிச்சிட்டே இருக்கலாம். லைக் உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு லைக் சண்டை போட்டு ரொம்ப நேரம் பேசுனது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தான், உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறமா நீங்கள் கீழே போயிட்டு உங்கள் பெரியம்மா இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் நீ இவ்வளோ நேரமாக ஆகுது, அந்த பர்ஸ் அங்கே சோஃபா மேலே தான் இருந்துச்சம்மா. சோஃபா மேலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பெட்டு மேலே எங்கேயும் தூக்கி போட்டிருந்தீங்க. ஏதோ ஒரு நான் ஞாபகத்தில் தூக்கி போட்டிருப்பேன். போ 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 நித்யா கூட போய் நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் போய் நித்யா கூட நின்றுக்கிட்டீங்க. எங்கடி போனோம் மைன், எவ்வளோ நேரம் தேடுறது உனைய அப்படின்னா. ஆட போ நித்யா, அங்கே பெரியம்மா கொஞ்சம் வேலை கொடுத்துருச்சு அப்படின்னா. சரி கூடவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நித்யா கூட நிற்கிறீங்க. அந்த சைடு ஆரம்பத்தில் ஜிம்மின் நின்றுட்டே இருக்காரு. ஸோ லைக் எல்லா ஃபோட்டோலையும் லைக் இங்கிட்ட ஆரம் இங்கே நித்யானா நீங்கள் சைடில் அவங்க 2 சைட்லேயும் நிற்கிறீங்க. லைக் தோணை பொண்ணு தோணை மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் நிற்கிறீங்க. லைக் இப்படியே டேஸ் அன்றைக்கி நாள் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ செம்மையாக அங்கே வந்துட்டு திருப்பி பூ டெக்கரேஷன் வந்து வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லாக உட்காந்துட்டு லைக் உங்கள் ரூம்லேயும் வந்து பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. உங்கள் அம்மா கீழே வேலை பார்த்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அங்கிட்ட அவரோட கேங் கூட சுற்றிட்டு இருக்காரு. லைக் உங்கள் ரூமுக்கு மேலே அங்கே வந்து பூ டெக்கரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஜிம்மின் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு லைக் உங்களுக்காக மல்லிகைப்பூ வந்து திருவாரு. வந்துட்டு நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ரூமில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. லைக் எப்பவுமே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கிறீங்க. எப்படின்னா வந்து குப்பரைக்கா படுத்துட்டு லைக் காலை ஆட்டிக்கிட்டே லைக் உங்கள் கொலுசு சத்தம் கேட்குது. லைக் உங்களுக்கு அப்படியே அந்த பாதி கால் ஃபுல்லாக தெரியுது, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு மாவு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்துட்டு காலாட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து ஜிம்மின் வந்து விண்டோ வெளியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துடுறாரு. நீங்கள் டோர் க்ளோஸ்லாம் பண்ணல. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம், அங்கே வந்து க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு இந்தியன் ஹவுஸில். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு கதவை பிடிக்கிறாரு. நீங்கள் அதை கூட நீங்கள் கவனிக்காமல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. லைக் நீங்கள் இப்போ வந்து பிளாக் கலரில் தான் சாரி ஹாஃப் சாரி போட்டிருக்கீங்க. நீங்கள் அவங்க பெருமை சொல்லியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ அந்த பிளாக் கலருக்கும் உங்கள் ஒயிட் ஸ்கின்னுக்கும் செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஜிம்மின்னு. நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி படுக்கலான்னு படுத்திருக்கும் போது அப்படியே உங்களுக்கு அந்த தாவணி வந்து விலகிருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் விலகி அப்படியே வயிறுலன்னு தெரியுமா. அப்படியே பார்க்கும்போது ஜிம்மியை பார்த்துட்டு நீங்கள் வேகமாக ஃப்ரண்ட்டில் சரி பண்ணுறீங்க. ஆக்சுவலி காலும் உங்களுக்கு வந்து முட்டிக்கு மேலே தான் அங்கே வந்து பாவாடை வந்து ஏறி இருக்கும், அதை கவனிக்கலாம். நீங்கள் என்னடி பொண்டாட்டி இப்படிலாம் படுத்துங்களாம்மா, இப்படிலாம் படுக்காத, அதுவும் விண்டோ திறந்து போட்டு கதவை திறந்து போட்டு புருஷன் மட்டும் பார்க்குறத வந்து ஊரே பார்க்குற மாதிரி வச்சுக்கிறியா? நீ எதுக்குள்ளே வந்த ரூம்குள்ளே சும்மா பொண்ணுங்க ரூம்குள்ளே கூடாது, காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. எப்போ பார்த்தாலும் காமன் சென்ஸ், பொண்டாட்டியே பார்க்குறதுக்கு எதுக்குடி புருஷனுக்கு காமன் சென்ஸ் வேணும்? நீ புருஷனோ இல்லை வேறு எதுவோ நீங்கள் வந்து இந்த ரூம் ஓட்டி கிளம்புறியா அப்படின்னா. பரவாயில்லையே, உனக்கு வந்து பிளாக் கலர் ஹாஃப் சைடு அழகாக தான் இருக்குது, 1 இயர் பிளாக் போட சொன்னால். கோயின்சென்ட்ரி, நான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து பிளாக் போடுன்னு சொன்னாங்க, அதனால நான் போட்டேன். லாவெண்டர் கலர் வந்து கரையாடக்கூடாதாமே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதை பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறீங்க. சரி விடு, இந்தா பூ, எனக்கு பூவெலாம் ஒன்றும் வேண்டாம்ண்ணா. பொய் சொல்லாத வயனு, எங்கள் அம்மா பூ வச்சு விட்டா வச்சுக்கிற, அது பெரியத்த பூ வச்சு விட்டாலும் வச்சுக்கிற, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா. எனக்கு பூவெலாம் இப்போ தூங்க போகிறதுக்கு இது பூ அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறேன். ஒயின் ஃபஸ்ட் நைட்டுக்கு நம்ம நிறையா பூ வச்சுக்கலாம் சரியா? இப்போதைக்கு நீ கொஞ்சம் வச்சுக்கோ, பார்க்க நான் எப்படி லட்சணமாக இருப்பாள் நைட் தூங்கும்போது.
தெரியாமல் வாயில் வந்துருச்சு. நீ கிளம்புறியா அப்படின்னா வாயின் பூ வச்சுக்கோ நான் வந்து யாருக்கும் தெரியாமல் பூ கடைக்கு போனப்போ அதை வாங்கிட்டு வந்தேன் உனக்காக, ப்ளீஸ் வச்சுக்கோ. அப்புறம் ரெட் ரோஸும் இருக்குது, வச்சுக்கோ. அப்படின்னா வச்சுக்க முடியாதுன்னா என்ன செய்வேன் அப்படின்னா நீ வச்சுக்கோ அவ்வளோதான், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா முடியாது ஜிமின். அப்புறமா அங்கே வெளியே தான் அவன் ஃப்ரெண்டு யாரோ லைக் அவங்க கசின்ஸ் வந்து கூப்பிட்டோன்னே ஜிமின் வந்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிளில் வச்சுட்டு போயிடுவார். நீங்கள் அந்த பூவை பார்த்துட்டு உங்களுக்கு பூ பிடிக்கும் ஆக்சுவலாக, ஆனால் உங்கள் அம்மா கிட்டே உங்கள் பூ பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க நீங்கள். லைக் அப்புறமா உங்கள் அம்மா வந்துட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க, ஃபோனில் கூப்பிட்ருப்பாங்க, அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பூவே அந்த ரோஸ் சைடில் வச்சுட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. லைக் அப்போ வந்து நித்யா கூடயும் பூ வைக்காம தான் சாப்பிடே வந்திருப்பா, நீங்கள் பூவெல்லாம் வச்சுட்டு சாப்பிட வந்துருப்பீங்களா. பாரு நித்யா இவ்வளோ பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கற்றுருக்காங்க. அதை சும்மா இருங்க நித்யா நீலாம் திட்டாதீங்க அப்படின்னா ஆமாம் கல்யாணம் வந்து அவளுக்கு தான், அவள் தான் பூ வச்சுட்டு அழகாக இருக்கணும், பாரு எல்லா பொண்ணுங்களும் பூ வச்சுக்குது, ஆனால் அது நித்யா எருமை மட்டும் பூ வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திரி கிடக்குறாங்க. நித்யா அம்மா பார்த்துட்டு உன்னை அவன் நீ பூ வைக்க சொன்னா, நைட் தூங்குறது பூ உனக்கு அப்படின்னா அண்ணி அது சும்மா தான் வச்சிருந்தேன், எனக்கு பூ பிடிக்கும் இல்லை அப்படின்னா பூ பிடிக்கும் காலையில் வச்சா போதும், நைட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ என்னையும் திட்டுவாங்க வச்சுட்டுக்கிறியா, நாளைக்கு நான் கிளம்ப போகிறேன் அப்போ இது நிம்மதியாக நீ விட மாட்டேன் அண்ணி நான் அப்படிலாம் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து ஜிம்மின் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பார். லைக் உங்களை பின்னாடி தான் பார்த்துருப்பாரு. ஸோ அந்த ரோஸு பூவெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவர் வாங்கி கொடுத்த பூவும் அந்த ரோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்ட்டு. லைக் அந்த பிளாக் சாரிக்கு அந்த ரெட் ரோஸ் ரொம்ப லைக் அந்த மல்லிப்பூ அதெல்லாம் சூப்பராக இருக்குதா. உங்கள் அம்மா பார்த்துட்டு யார் பூ வாங்கி கொடுத்தா உனக்கு அப்படின்னா பூ ரூமில் இருந்துச்சுமா அப்படின்னா ரூமில் பூலாம் இருந்திருக்காதே நான் எடுத்து வச்சுருப்பேன்ல அப்படின்னா ஆக்சுவலாக உங்கள் அம்மா செம்ம பூ பைத்தியம், எங்கே பூ இருந்தாலும் எடுத்து பறித்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நீ உன் கண்ணை வேற எங்கேயோ வச்சுருப்பேன், இப்போ என்ன பிரச்சனை பூ வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் அப்படின்னா சரி என்னமோ அந்த ரோஸ் அழகாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி சாப்பிட்டுக்கிறீங்க. லைக் ஜிமின் வந்துட்டு நித்யா இங்கே உட்காந்துருப்பாங்க, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிமின் வந்து உட்காந்துருக்கார். லைக் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, அந்த லைக் தலையை ஆட்டி சரும்போது லைக் உங்கள் ஜிமிக்கி ஆடுறது, உங்கள் கண்ணு உருட்டி பேசுகிறது, லைக் அந்த பூவும் சேர்ந்து ஆடுறது, அது எல்லாத்தையும் அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்கார். நித்யா வந்து ஜிமினை பார்த்துட்டு ஜிமின்னு நீ தான் வாங்கி கொடுத்துருந்த பூவை, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா நான் எதுக்கு அவளுக்கு வாங்கி தரப்போகிறேன், அதெல்லாம் வாங்கி தரல அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்னா ஏய் சும்மா ரெடி அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக ஒன்று வந்து உங்களுக்கு கேட்டிருக்கோம். நீங்கள் அப்படியே ஜிம்மில் பார்த்தோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நாங்கள் ஒன்றும் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு கூப்பிடுவோம். லைக் உங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் பேசினா உங்களுக்கு பிடிக்காதா, ஸோ அதனால் வந்துட்டு அவன் சொல்லியிருப்பீங்க நிறைய தடவை அக்கான்னு கூப்பிடு நித்யாவை, இவன் கூப்பிடாத அண்ணி லைக் வாடி போடி கூப்பிடாத அப்படின்னு சொல்லியிருப்பான், நீங்கள் சொல்லியிருப்பீங்களா. ஸோ வந்துட்டு ஜிமின் அவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க அப்படிலாம் இல்லைக்கா நீ ஆசைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்ருக்கான். நீங்கள் இதை பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட்ருக்கீங்க. என்ன அக்கான்லாம் கூப்பிட்றா என்ன வேணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை என் பொண்டாட்டிக்கு வந்து உன்னை அக்கான்னு தான் கூப்பிடணுமா, அவளை பார்க்கும்போது மட்டும் நீ அக்கான்னு கூப்பிட்டுக்குவேன், அவள் பார்க்காதப்போ உன்னை பாடி போட்டு கூப்பிடுவேன். கதை அப்படி போகுதும் அப்படி தான் பூ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆமாடி பெண்டி பிரச்சனை உனக்கு அப்படின்னா அப்போ எனக்கேண்டா வாங்கிட்டு வரல அப்படிங்கிறோன்னே உனக்கு உன் புருஷன் வாங்கி தரணும், நான் ஒன்றும் உன் புருஷன் இல்லை சரியா, நான் உனக்கு வந்து தம்பி, நான் வந்து அதெல்லாம் வாங்கி தரணும் அவசியம் இல்லை. ஓ இது வேற இப்போவே அவள் வந்துட்டான்னு சொல்லிட்டு நீ விட்டு போறியா அப்படின்னா நீ தாண்டி விட்டு போகிற நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து வேகமாக காலையிலே ஒரு 6 மணிக்கு முகூர்த்தம்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வேகமாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு தலையை காய வச்சுட்டு ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டோடு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அவங்க சாரீ மாட்டினதுக்கப்புறம் அவங்க சாரீ போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு ஜிம்மின் வந்து பூ கொண்டு வந்திருப்பான். லைக் எல்லா ரூம்லேயும் பூ கொடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அமைச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் வந்துட்டு லைக் அந்த புடவையை வந்து கையில் வச்சுட்டு சும்மா நின்றுட்டுருக்கிறீங்க. ஒரு கையில் புடவையை வச்சுட்டு ஒரு கையில் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்கள் அம்மா புடவை கட்டி முடிச்சுட்டு அவங்க தலை சீவிட்டுருக்காங்க. தலை சீவி முடிச்சுட்டு இந்த பூ யார் தான் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னா நீ எனக்கு முதல்ல சேலை கட்டி விடுமா, நானும் எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நெல் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு கதை டக்குன்னு திறக்குறாங்க. திறந்தோடனே ஜிம்மின் தான். நீங்கள் அப்போ தான் ஃபோனை அப்படியே பார்த்துட்டே பார்க்குறீங்க, அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டோட தான் நிற்கிறீங்கள, ஸோ அப்படி திரும்பிக்கிட்டீங்க. அது வந்து என்னடா ஜிம்மின் அப்படின்னா பூ கொடுக்க சொல்கிறாங்க இருந்தாங்க உங்களுக்கு பூ அப்படின்னா அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருப்பான். லைக் உங்களுக்கு ஒரே ஐயோ அவன் பார்த்துட்டான் நம்மளை அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு நீ வேமா சேலை கட்டி விட்றியா இல்லையா, நீ ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னா நான் திரும்பிட்டேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்புறமா வந்து உங்களுக்கு சாரீ கட்டி விட்றாங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு பீகாக் ப்ளூ
க்ரீன் மிக்ஸ்டு saree. ஸோ அதுக்கு அப்படியே வந்து அந்த மேட்சிங்காக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி அதில் வந்து ஒரு இந்த ப்ளூ கலர் பிகாக் ப்ளூ தெரியல. ஸோ அந்த கலரில் வந்து ஜிமின் வந்து ஷர்ட் போட்டிருக்காரு. லைக் அவருக்கும் தெரியாது நீங்கள் அந்த கலரில் தான் ட்ரெஸ் போடுவீங்கன்ட்டு. ஸோ அவர் அந்த கலரில் ட்ரெஸ் போட்டு அங்கே நிற்கிறாரு. லைக் அப்படியே அவங்களையும் சைட் அடிச்சுட்டு லைக் நீங்கள் அப்படியே saree கட்டியிருக்கீங்களா, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை சாரியில் லைக் சாரியில் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. அப்படியே ரொம்ப அப்படி தெய்வத மாதிரி இருக்கீங்க. லைக் உங்களுக்கு எல்லாமே உங்கள் அம்மா கோல்டு ஜுவல் போட்டிருப்பாங்க. லைக் பொண்ணு மாதிரி. லைக் இந்த ஜடா அலங்காரம் கூடயும் வந்துட்டு பூவை வச்சே ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க உங்கள் அம்மா. செம்ம அழகாக இருக்கீங்க. அதில் அப்படியே நீங்கள் பொண்ணா நித்யா பொண்ணான்னு அந்த மாதிரி 2 பேர் ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கீங்க. லைக் அந்த மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அக்னியை வந்து சுற்றி வருவாங்கள்ல. ஸோ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மின்னு. ஸோ ஜிம்மின் ஹேண்டை நெக்ஸ்ட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆரம் இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து ஆரம்க்கு அப்புறம் நித்யாவுக்கு அப்புறம் வந்துட்டு லைக் ஆரமோட தங்கச்சி சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து லைக் அவங்க ஹேண்டை பிடிக்கணும். ஸோ அப்போ வந்து ஆரம்க்கு சிஸ்டர்ஸ்னு அவங்க சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வந்துட்டு லைக் நித்யா அம்மா வந்துட்டு வாய் நீ போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ ஓகே லைக் ஆரம்க்கு வந்து நீங்களும் வந்து சிஸ்டர் மாதிரி சொந்ததாக வரும். ஸோ உங்களை போய் வந்து பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் அங்கே பிடிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமின், ஆரம், நித்யா, நீங்கள். ஸோ அந்த அக்னியை வந்து சுற்றி வரீங்க லைக் 3 times. சுற்றி வரும்போது அவங்க 2 பேர் தான் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கே வந்து மேரேஜ் ஆன மாதிரி நீங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உங்கள் 2 பேரும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அன்றைக்கி அப்புறமா வந்துட்டு லைக் மார்னிங் ஃபுட்டு சரிங்களா. அப்போ வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. லைக் உங்களுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும். ஸோ நீங்கள் வேகமாக போய் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பதிலே போய் உட்காந்தாச்சு. நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லைக் உங்களுக்கு பூரி பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ நிறையா வந்துட்டு ஜிம்மின் தான் அங்கே சர்வ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தாரா. ஸோ யாரும் பார்க்காத நேரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜிம்மினுக்கு பொங்கல் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து பொங்கல் எடுத்து அவருக்கு ஊட்டி விட்டுறீங்க. ஸோ இதே மாதிரி தான் லைக் வந்துட்டு நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி காமிக்கிறீங்க இதில் சரிங்களா. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு சரி இருக்கிற லக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவார் அவர். லைக் அவரும் சாப்பிட்டா வந்து இருப்பார்ல. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிடுறது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு லைக் அப்புறமா வந்து ரிச்சுவல்ஸ் நடக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போகிறது, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது. ஸோ அந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ இது நடந்து முடிஞ்ச ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து 7 days தான் லீவ் போட்டுருந்துருப்பார். ஸோ ஏற்கனவே 7 days ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் போகணும். அதனால் வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதுட்டு லைக் உங்கள் அப்பாவோட தங்கச்சி அதாவது ஜிம்மினோட அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைக் நம்ம ஜிம்மினுக்கும் மேரேஜ் முடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே முடிச்சிடலாம்ப்பா என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு இல்லை அதுக்கு முன்னாடி ஒயின் இருக்கா, ஒயின் முடிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் ஜிம்மினுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா அவங்க அம்மா வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே ஸோ உங்கள் அம்மாவே வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்க உங்கள் அப்பாட்ட. பேசினோடனே அவங்க அப்பாவுக்கு ஓகே எனக்கு ஜிம்மின்ட்ட கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீ நல்லா பார்த்துக்குவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லியிருப்பார். ஸோ அப்புறம் இங்கேயே எனக்கு வந்து பேசி முடிச்சு போயிடலாம், பெரியவங்களும் இருக்காங்களா ஸோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா சென்டராக உட்காந்துட்டு வீட்டில் அந்த பெரிய தலைக்கட்டெலாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஸோ மாப்பிள்ளையை வந்து நம்ம பார்த்தாச்சு, நல்ல பையன்தான், தங்கமான பையன், நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து உங்கள் லைக் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா இந்த மாதிரி ஜிம்மின் தான் பார்க்குறவங்க ஓகேவா அப்படிங்கிறதுக்கு நீங்களும் ஓகேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ லைக் நீங்களும் அங்கே தான் உட்காந்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் வந்து இப்போ வெளியே போயிருப்பார். ஸோ அவருக்கு தெரியாதா. ஸோ அப்போ தான் உள்ளே வந்திருப்பார். இந்த மாதிரி ஒயின் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறத பார்த்தோன்னே அவனுக்கு வந்து வேகமாக வந்து உள்ளே வந்திருப்பான். லைக் அவனுக்கு தெரியாது, அவன் தான் மாப்பிள்ளையேன்னு தெரியாமல் வந்துட்டு என்ன பேசுகிறீங்க மாமா, அதெல்லாம் இல்லை ஒயின் கல்யாணம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜிம்மின் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே பாருங்க மாமா, உங்கள் பொண்ணை நான் தான் கட்டிக்குவேன், நான் தான் வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணீங்க அப்புறம் என் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க அவனை. அப்போ வந்து ஜிம்மியோட அப்பா வந்துட்டு டேய் அறிவு கட்டவனே, தோளுக்கு மேலே வந்துட்டு மண்டையில் ஒரு அறிவும் இல்லைடா உனக்கு தாண்டா வந்து ஒயனை கேட்டிருக்காங்க, வாயை மூட்டு வந்து உள்ளே வந்து உட்காடுறா, சும்மா எதையாச்சும் காமெடி பண்ணுறேன் பேரில் இது பண்ணுறேன். அவருக்கு வந்து புரியல, என்னப்பா சொல்கிறீங்க, ஏய் மூட்டு உள்ள பேர் எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். நித்யா அங்கே விழுந்து சிரிச்சிட்டு இருக்குது. நீங்களும் நித்யா விழுந்து சிரிக்கிறீங்க. அப்புறம் நித்யா வந்துட்டு சரி நான் போய் ஜிம்மினை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்னடா முந்திரி கொட்டை மாதிரி, என்னடி சொல்கிறாங்க அவங்கண்ணா, ஆமாம் நான் சொன்னேன்ல என் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் கல்யாணம் அப்படின்னா
இப்போ என்ன ஒயனுக்கும் எனக்கு கல்யாணமா? ஆமாம், ஒயனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம். யார் சொன்னான்னா அம்மா போய் மாமாவோட பேசியிருக்காங்க. மாமாவும் சரி ஜிம்மினுக்கு தராத வேறு யார் தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஒயனுக்கு தெரியுமா? தெரிஞ்சாதான் அவங்க உட்காந்துருக்கா அப்படின்னா சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ரொம்ப வலியாத அமைதியாக உட்காரு, விட்டா நீயே வந்து இந்த ஆட்டத்தை குறைச்சிருப்ப போல். இல்லை இல்லை அது வந்து ஒயனுக்கு கல்யாணம்னு சொன்னோடனே நல்லா ஏற்றுக்க முடியல. லூஸ் மாதிரியே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே வந்து நிறுத்தி அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே ஜிம்மினிக்கு என்ன பண்ணேன்னு தெரில. உங்களுக்கு இங்கிட்டு ஒரே ப்ளஷி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு அங்கே பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போகுது. ஸோ அதே மாதிரி ஒரு 3 to 4 monthஸில் வந்துட்டு உங்களுக்கும் அதே ஊரில் திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஹாப்பி எண்டிங்காக நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஸ்டோரி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பபாய், தேங்க்யூ.